எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம். இது உங்க தீபிகா. ஒரு கதை கேட்போமா? உங்க எல்லாருக்கும் ஆஞ்சநேயர் தெரியும்ல? ஆஞ்சநேயர் ஒரு வேடிக்கை செஞ்சாராம். அது என்ன வேடிக்கைன்னு இந்த கதை மூலமா தெரிஞ்சுக்கலாமா? நாராயணசிரமம் இமயமலை சாரலில் உள்ள அழகான பிரதேசம். பல முனிவர்கள் தவம் செய்து கொண்டிருந்த புனிதமான இடம். ஒரு சமயம் பாண்டவர்கள் திரௌபதியுடன் அங்கே வந்து முனிவர்களின் விருப்பப்படி ஆசிரமம் அமைத்து தங்கினார்கள். ஆசிரம முனிவர்கள் பாண்டவர்கள் வருகையால் மகிழ்ச்சி கொண்டார்கள். ஆசிரமத்தை அடுத்த ஓடையில் ஒரு தாமரை மலர் மிதந்து வருவதைக் கண்டாள் திரௌபதி. ஆஹா, என்ன அழகான மலர்! கதிரவனைப் போல் 1000 இதழ்களுடன் ஒளி வீசுகிறது. என்ன மனம்! இப்படியும் ஒரு மலரா? திரௌபதி பீமனிடம் வந்து, இந்த மலரை பார்த்தீர்களா? இதுபோல இன்னும் பல மலர்களை பெற்று ஆசிரம தோழியருக்கு சூட்ட விரும்புகிறேன். அதற்கென்ன, ஓடை வழியே சென்று வேண்டிய மலர்களை தேடிக் கொண்டு வருகிறேன். வாயுபுத்திரனான பீமன் மலர் வந்த ஓடையோடு மலரை தேடிக்கொண்டு போனான். மலை அருவிகள் மலைக்கு மாலையிட்டன போல் இருந்த காட்சியில் பீமன் லயித்து போனாலும் மலரை தேடி வந்ததை அவன் மறக்காமல் மலை மேல் அடர்ந்த காட்டினுள் நுழைந்தான். மலர்களைக் காணவில்லையே. பாவம் திரௌபதி எதிர்பார்த்திருப்பாளே. அண்ணனிடமும் சொல்லாமல் வந்துவிட்டேனே என்று எண்ணினான் பீமன். காட்டின் ஒரு பகுதியில் ஒரு பெரிய வாழைத் தோட்டம். அதன் நடுவே ஆஞ்சநேய சுவாமி முதிர்ந்த வயதில் ராமநாமத்தை சொல்லிக் கொண்டிருந்தார். ராம 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 ராம. பீமன் வந்த சந்தடியில் சிங்கம், யானை, புலிகள் எல்லாம் அஞ்சி ஓடின. ஆஞ்சநேயரும் வாயுபுத்திரன் அல்லவா, கண் விழித்து பார்த்தார். ஓஹோ, இவன் என் தம்பி பீமன் அல்லவா, வரட்டும், வேடிக்கை செய்கிறேன். ஆஞ்சநேயர் சோம்பல் முறிப்பவர் போல் வாளை ஒரு சுழற்று சுழற்றி தரையில் ஓங்கி அடித்தார். இடியோசை போன்ற அந்த சத்தம் கேட்டு பீமன் திடுக்கிட்டான். யாரப்பா நீ? நான் வயதானவன். இங்கு எதற்காக வந்தாய்? தாங்கள் யார்? நான் வாயு புதல்வன் பீமன், பஞ்ச பாண்டவர்களில் ஒருவன். சரி, வந்தது வந்துவிட்டாய். பழங்களை தின்று பசியாறிவிட்டு போய்விடு. நான் குரங்கு. இந்த இடம் என்னுடையது. இதன் வழியாக நீ மேலே செல்ல இடம் தரமாட்டேன். என் தவம் கலைந்துவிடும். அதனால் திரும்பிச் சென்றுவிடு. ஏ குரங்கே, எது நேர்ந்தாலும் அஞ்ச மாட்டேன். வழியை விடு. வீணாக என்னால் துன்பப்படாதே. அப்பா பீமா, நான் கிழவன். என்னால் எழ முடியாது. வேண்டுமானால் என்னை தாண்டிச் செல். உன்னை பார்த்தால் ஞானியாக தோன்றுகிறாய். வெறும் குரங்காக இருந்தால் அனுமார் கடலை தாண்டியதைப் போல் தாண்டி விடுவேன். அவர் ராமதூதன், வாயுபுத்திரன், எனக்கு தமையனாராவார். நானும் அவரைப் போன்றவன். அதனால் நகர்ந்து வழியை விடு. இல்லையோ உன்னை நொறுக்கி விடுவேன். ஆஞ்சநேயர் பயந்தவர் போல நடித்து, அப்பா பலசாலியே, என்னால் நகர முடியவில்லை. என் வாளை நீயே புரட்டி போட்டுவிட்டு மேலே செல். உன் வாளை பிடித்து இழுத்து தூக்கி எரிகிறேன் பார். பீமன் முதலில் அலட்சியமாய் காலால் வாளை புரட்ட பார்த்தான். பிறகு கைகளால் தூக்கி புரட்ட முயன்றான். பலிக்கவில்லை. விழிகள் பிதுங்கின. பற்களை கடித்துக்கொண்டு முகம் சிவக்க முக்கி பார்த்தான். வாளை இம்மியும் அசைக்க முடியவில்லை. கடைசியில், தேவரீர், நான் அறியாமல் பேசிவிட்டேன். தாங்கள் யாரோ? அன்புடன் கூற வேண்டும். ஆஞ்சநேயர் புன்னகை செய்து வணங்கிய பீமனை பார்த்து, பாண்டவ புத்திரனே, நானே அந்த அனுமான், வாயுபுத்திரன், உன் தமையன். நீ நாடி வந்த குளம் அருகிலேதான் இருக்கிறது. அண்ணா, என்னை மன்னித்து வாழ்த்தி அருளுங்கள். ஒரு வேண்டுகோள். தங்கள் விஸ்வரூபத்தை ஒருமுறை காட்டி அருள வேண்டும். பலமுறை வற்புறுத்தி அவன் வேண்டியதால் மனம் இறங்கிய ஆஞ்சநேயர் விஸ்வரூபத்தை எடுக்கத் தொடங்கினார். காடு, மேடு, மலைகளையெல்லாம் கடந்து அவர் உருவம் வானையும் கடந்து சென்றது. பீமன் கண்களை பொத்திக் கொண்டு வணங்கி எழுந்தான். பிரபு, நான் பாக்கியசாலி. கண்டேன், பேருவகை கொண்டேன். தம்பி, அங்கே குபேரனுடைய சோலை இருக்கிறது. அதில் உள்ள குளத்தில்தான் அந்த தாமரை மலர்கள் பூத்திருக்கின்றன. வழியில் குறும்பு செய்யாமல் வந்த காரியத்தை முடித்துக்கொண்டு போ. எவர் எவரிடத்தில் எவ்வெவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று அறிந்து செய்வதே அடக்கமாகும். நீ கடமையையும் ஒழுக்கத்தையும் உணர்ந்து நடப்பாயாக. உனக்கு மங்களம் உண்டாகட்டும். பீமன் அவ்வாறே சென்று
மலர்களை கொய்து கொண்டு திரௌபதியிடம் வந்தான். பாஞ்சாலி, உன்னால் நான் இன்று பெரும் பயன் பெற்றேன். என்றும் சிரஞ்சீவியான ஆஞ்சநேய பெருமானை தரிசித்தேன். இந்தா நீ விரும்பிய மலர். இவ்வளவும் அவர் அருளால் கிடைத்தவை. உங்களுக்கு வேற ஏதாவது ஆஞ்சநேயர் கதை தெரியுமா? தெரிஞ்சா உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லுங்க. இல்லனா உங்க அப்பா அம்மாக்கு தெரிஞ்ச ஆஞ்சநேயர் கதைய உங்களுக்கு சொல்லுங்க. சிட்டுக்குருவி பாட்காஸ்ட்ல இன்னொரு கதையோட நான் சீக்கிரமா வரேன். சரியா? அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க. நீங்கள் கேட்டது சிட்டுக்குருவி பாட்காஸ்ட், தீபிகா அருணுடன்.